குழந்தையே, இன்று உன் அப்பன் காரணமில்லாமல் உன் கண்ணில் படவில்லை. என் குழந்தையே, நீ இந்த அப்பன் நெற்றி பொட்டை தொட்டாய் அல்லவா? என் நெற்றி பொட்டை தொடுவதற்கு எத்தனை தைரியம் வேண்டும் தெரியுமா? என் குழந்தையே, அத்தனை தைரியத்தை உனக்கு கொடுத்தது உன் அப்பன் நான் அல்லவா? இதற்கு மேல் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உன்னால் தைரியமாக செய்துவிட முடியும். உனக்குள் இருக்கின்ற பயத்தை போக்கி உன் அப்பன் இன்று உனக்குள் தைரியத்தை வாய்ச்சி இருக்கின்றேன். என் குழந்தையே, இனிமேலாவது வாழ்க்கையில் வருகின்ற எல்லா எதிர்ப்புகளையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லது என்று மட்டும் நீ நினைத்தால் போதும். உன் அப்பன் காண்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக செய்த பாக்கியம் என்பதை மறந்துவிடாதே. அப்பனை காண்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது மிக பெரிய பாக்கியம் என்பதை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, எதிலும் என் பிள்ளை நெற்றி பொட்டை தொடுவதற்கு வாய்ப்பினையும் நான் உனக்கு ஒரு வாக்கியை கொடுத்திருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் கிடைக்காத ஒரு வரம் என் பிள்ளையே, உனக்கு இந்த அப்பன் தந்திருப்பது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரம். இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லது என்பதை நீ உணரப் போகின்ற நேரம். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு சில விஷயங்கள் சரியாக புரியவில்லை. ஒரு அப்பன் உனக்கு அதனை எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? தைரியமாக இருக்க வேண்டும். துணிச்சலோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். ஏதோ நேரம் என் பிள்ளை வாழ்க்கையில் பல கஷ்டம் என்று புலம்புகின்ற நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக செய்ய வேண்டும். 10 ரூபாய்தான் உன்னுடைய வருமானம் என்றாலும் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். 100 ரூபாய் வைத்திருப்பவன் என்ன செலவு செய்கின்றானோ அந்த வாழ்க்கையை தானாக வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. நீ உன்னிடம் இருப்பதை கொண்டு வாழ பழகிவிட்டால் நிம்மதி உன்னை எப்பொழுதுமே கட்டி அணைக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் இருக்கின்ற யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். யதார்த்தம் உடனாக இப்பொழுது உணர்தாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் யதார்த்தமாக உணராமல் உன் போக்கில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அதன் பிறகு கஷ்டம் என்று நீ தெய்வத்திடம் மட்டுமே வந்து நிற்க வேண்டியது சூழ்நிலை வந்துவிடும். என் பிள்ளையே, நெஞ்சார்ந்து இப்பொழுது விதை போல நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் கண்டிப்பாக பின்னாலிருந்து உனக்கு விருட்சம் போல் வளர்ந்து உனக்கான வெற்றியை பெற்று தரும் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய முயற்சி அந்த விதையாக நினைத்துக்கொள். பல முயற்சிக்கு பின்னால் தான் அது வெளியே வர தொடங்குகின்றது, மரமாக உருவெடுக்கின்றது. அதுபோலத்தான் உன் முயற்சிகளும் ஆரம்பத்தில் எத்தனை தோல்விகளை கண்டாலும் கடைசியில் விருட்சம் வளர்ந்து உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. என் குழந்தையே, நல்ல நாள் என்று ஒன்று வாழ்க்கையில் இருக்கின்றதல்லவா? அந்த நல்ல நாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கெட்ட நாள் என்ற ஒன்று இருந்தால் அது உனக்கு அனுபவத்தை கொடுக்கும். மோசமான நாள் என்று ஒன்று இருந்தால் அது பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் எந்த நாளில் இருந்தாலும் சரி, அந்த நாள் உனக்கு இனிய நாள்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா நாளில் இருந்தும் உனக்கான ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள்ள போகின்றாய். அதனால் எல்லாமே உனக்கு நல்ல நாள்தான். இந்த நாளில் நமக்கு கிடைப்பது நம்முடைய வாழ்க்கைக்காகத்தான் என்பதை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, தடைகளை எல்லாம் தாண்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். நீ புத்திசாலியாக இருப்பதற்கு எப்பொழுதும் நினைத்துக்கொள். எத்தனை பேரிடம் இந்த வாழ்க்கை பழகுகின்றோம் என்பது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அத்தனை பேரின் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனத்தையும் புரிந்து கொண்டு
உன்னிடத்தில் உண்மையாக உயிராகவும் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான நட்பு, அதுதான் உண்மையான அன்பு. அதனால் நிறைய பேரிடம் பழக வேண்டும் என்று நினைக்க விடாதே. அதைவிட ஒருவரிடம் பழகினாலும் அது உண்மையாக பழக வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும். என் பிள்ளையே, கண்ணில் படுகின்ற சிறு தூசியானது எப்படி உன்னால் வெளியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்க்க முடியாமல் உன் கண்ணை உறுத்தி உனக்கு கஷ்டத்தை கொடுத்து இப்பொழுது கொண்டிருக்கின்றதோ, அதுபோலத்தான் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தயக்கமும் பயமும் சந்தேகமும் உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். ஒரு சிறு தயக்கம் உனக்குள் வந்து விட்டது என்றால் அடுத்தது உன்னால் எதையுமே செய்ய முடியாது. பயம் உனக்குள் வந்துவிடும். இனி உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. சந்தேகம் என்ற ஒன்று உனக்கு வந்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு சூனியமாக மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே. என் பிள்ளை, மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நினைக்க விட்டாலும் ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுதலை நினைத்து விடாதே. அவமானப்படுத்தியவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் இந்த வார்த்தைகளினால் பதில் சொல்லி கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டி பதில் சொல்ல வேண்டும். உன் தலையை நிமிர்த்து காட்டி அவர்களுக்கு தலைகுனிந்து தீரும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, அப்பனாக உனக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன் அப்பன் இப்பொழுது என் பிள்ளையை கண்டால் நீ விட்டு விடாதே. உனக்கு நல்ல வாக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்த்தி கொண்டு செல்வேன். அப்பன் வந்திருக்கின்றேன். நீ என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் என்று உனக்கு காவலாக நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே. உன் அப்பன், இந்த அப்பன் ஒரு நாளும் உன்னை விட்டு விட மாட்டேன். என் வாக்கில் உனக்கான நல்ல வாழ்க்கை நான் கொடுப்பேன், கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. மனதிற்குள் ஏதோ தயக்கம் இருக்கின்றது. அப்பன் நம்பி நம்பாள் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது என்றால் நீ என் அருகில் வரக்கூடாது. என் குழந்தையே, என் நெற்றி பொட்டை தொடுகின்ற பாக்கியம் இன்று உனக்கு கொடுக்கின்றேன் என்றால் இது நீ இந்த வாழ்க்கையில் பெற்றிருக்கின்ற மிக பெரிய புண்ணியம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் இந்த அப்பன் ஆசியோடு நல்லபடியாக நடக்கும் என்று நீ நம்பு. என்னுடைய பிள்ளை, இந்த அப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கின்றதுதான். ஆனால் அதற்காக நீ இந்த அப்பனை நம்பாமல் இருந்து விடாதே. இந்த அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து உனக்கான நல்ல நாளை உனக்காக உருவாக்கி கொடுக்கின்றேன். உன்னோடு இருந்து உனக்காக எப்பொழுதும் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துயரமும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு இன்னல்களிலும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் முன்னோடு இருந்து அப்பன் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கின்ற என் குழந்தை, நீ எப்பொழுதும் இந்த அப்பனை நம்பிக்கொண்டு மனமாற இந்த அப்பனை வணங்குகின்றாய் என்றால் உனக்கான எல்லாவற்றையும் நிச்சயமாக அப்பன் தராமல் விட்டு விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன்னுடைய நிலை அறிந்து உன் அப்பன் உன்னை காண வந்திருக்கிறேன் அல்லவா? நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பது எல்லாம் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அதனால் என் குழந்தையை, நீ நன்றாக எல்லாவற்றையும் உனக்கானதாக பயன்படுத்தி கொண்டு எல்லா நன்மைகளையும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக உனதாக்கி அந்த எண்ணத்தில் இருக்கின்ற நல்ல எண்ணத்தை நீ எப்பொழுதும் பத்திரமாக நீ வைத்து கொண்டு எல்லா எண்ணத்தையும் எல்லா நல்ல எண்ணத்தையும் நீ பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களை விட்டு உனக்கான நல்ல எண்ணங்கள் நேர்மையான எண்ணத்தை மட்டும் நீ செயல்படுத்தி கொண்டே இரு. இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.